குத்து விளக்கிய சாங் வந்து ரத்னா வந்து ஆசையாக எனக்கு வந்து போட்டு காட்டுறாரு. நான் வாட் நான்சென்ஸ் அப்படின்ட்டு. நம்ம கார்த்திக் சூராஜை பார்ப்போமா அப்படின்னாரு. கம் லெட்ஸ் கோ அப்படின்னு ரொம்ப பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போய் கார்த்திக் ஒன்று போட்டு லேப்டாப்பில் பார்த்தா கார்த்திக் பயங்கரமாக ரசித்து சிரிக்கிறான். ரத்னா அவனை பார்க்கல, என்னை பார்த்தாரு. நீ நான் மலை கூடன்ட்டு ஆரம்பிக்கும். போஸ்ட் பண்ணிட்டு அது எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சி. இது ஏன் இங்கே பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு 4 லைக்கு கமெண்ட்டுக்கும், இதுக்குள்ள ஒரு நல்ல படம் இருக்குது. விஜய் கேட்கும்போது இந்த கேரக்டர் நம்ம மாதிரியே இருக்காது, அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. லைக் பர்சனலி போர்ட்ரேயிங் விஜய் வாஸ் லைக் இட் ஃபெல்ட் பர்சனல் ஃபார் மீ. கேன் யூ ரீரைட் திஸ் பர்டிகுலர் சீன் ஃபார் மீ அப்படின்லாம் கேட்டதும் எனக்கு இது கொஞ்சம் ஓவராக இருக்குது அப்படின்னு. இதுக்கு மேலே நான் இவங்களை பண்ணுறீங்களான்னு கேட்க மாட்டேனே விட்டேன். மகேந்திரன் பக்கத்தில் இருக்கும்போது நீங்கள் சோகமாகவே இருக்க முடியாது, சும்மாவே இருக்க முடியாது. நாங்கள் மாஸ்டர் டைமில் கிரிக்கெட் விளையாடும் போதெல்லாம் போல்ட் ஆகிட்டு அவுட் ஆனேன், போல்ட் ஆனேண்ணா, போல்டா நான் போல்டா அப்படின்னு லோகேஷ்லாம் டே நீ ஆடுறா, நீ போல்டு இல்லை அப்படின்னு. உங்கள் சத்யாவில் ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை. மே 1 ஒரு நாள் மட்டும். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more. எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? சூப்பர். ரொம்ப சூப்பராக இருக்கேன். 29 இது சம்மந்தப்பட்ட அந்த ஒரு வேர்ல்ட் ஆஃப் 29 இருக்கட்டும், டைட்டில் டீசராக இருக்கட்டும், எல்லா வீடியோஸுமே பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பர்டிகுலர்லி வேர்ல்ட் ஆஃப் 29 அதோட மேக்கிங்லேருந்தே ஆரம்பிச்சிருவோம். அது படத்தில் இருக்க ஒரு சீன் தானே, இல்லை வேர்ல்ட் ஆஃப் 29ங்கிறதுக்காக தனியாக ஷூட் பண்ணதா? படத்தில் இருக்கிற ஒரு சீன் தான். ஓகே. த்ரூஅவுட் அது ஒரு சிங்கிள் ஷாட்டில் அது? ஆமாம். ஓகே. அதோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்ல முடியுமா? அது எப்படி இது பண்ணது? தென் அதோட ஐடியாவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதுக்காக தான் கேட்குறேன். ஷூட் பண்ணப்போ அது வந்து ஒரு நாளோட ரொம்ப ஒரு அவசரத்தில் பயங்கரமாக ஒரு லாஸ்ட் மினிட் என்னென்னமோ எல்லாம் போயிட்டு ஷூட் பண்ணது. அது சிங்கிள் ஷாட் போகிறோம் சொன்னாங்க, பண்ணிட்டோம். ஆக்சுவலி அது ஷூட் பண்ணும்போது எல்லாரும் வந்து இப்போ என்ன கேட்குறாங்கன்னா எத்தனை டேக்ஸ் எடுத்தீங்க அந்த மாதிரி. பட் ஆனஸ்ட்லி நமக்கு அங்கே டைமே இல்லை. ஏன்னா ஆல்மோஸ்ட் லைட் போச்சு, அது எடுக்க முடியுமா இல்லையான்னு தெரியாது. பட் ஒரு ஃபர்ஸ்ட் டேக்கேவா? இல்லை செகண்ட் டேக்லேயே ஓகே ஆயிடுச்சு. செகண்ட் டேக்லேயே ஓகே எடுத்தோம். 2 தான் எடுக்கிறதுக்கு டைம் இருந்துச்சு. ஸோ அந்த சன்லைட் போகிற டைம் கரெக்டாக அந்த ஒரு 10-15 மினிட்ஸ் இருக்கும் இல்லையா, அதுக்குள்ளே பண்ணது தான். ஓகே. 2 ஷாட் பண்ணோம், அதில் ஒன்று நீங்கள் சரி ஓகே ஒரு லாஸ்ட் ட்ரை பண்ணலாம், இது வருதோ பார்ப்போம் அப்படின்னு ஒரு. ஓகே. ஆக்சுவலாக அது ரொம்ப சூப்பராக இருந்தது, அதுக்காக தான் அதை கேட்டது. ஆக்டர் கார்த்திகேயன் அப்படின்னு சொல்லிடலாமா சார்? ஹலோ. இல்லை கேட்குறேன். நான் பாட்டு 7-3 சார்ல பேசாமல் உட்காந்துருக்கேன். வேண்டாங்க. ப்ரொடியூசர் கார்த்திகேயன் சார். ப்ரொடியூசர் கார்த்திகேயன் இதில் எதுவுமே ஆக்ட் பண்ணவே இல்லையா சார்? நான் ப்ரொடியூசராகவே ஆக்ட் தான் பண்ணிகிட்டு இருக்கேன் ஆக்சுவலி. அப்படி தான் உலகம் சொல்லுது. பட் இல்லைங்க, தட் வாஸ் நெவர். நான் அது முதல்ல அது 2 ஆஃப்கோர்ஸ் உரியடி விஜய் தான் ஃபைட் கிளப் கேட்டார், அதுக்காக பண்ணேன். பட் அதுக்கப்புறம் ஆஃபீஸாக நம்ம கார்த்திகோட ரெட்ரோ பண்ணோம். பட் பேலன்ஸ் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க ஆக்சுவலி. ப்ரொடியூசராக இருந்துட்டு மல்டிபிள் ஃபிலிம்ஸ் பண்ணும்போது ஆக்டிங்கிறது அது ஒரு தனி ஒரு பால் கேம். அதனால இப்பொழுதைக்கு தானாக ஏதாவது வந்து அந்த டைம் ஜோனுக்குள்ளே தெரிஞ்சவங்களாக இருந்து தெரிஞ்ச நண்பர்களாக இருந்தால் ஒன்று யோசிக்கிறோமே தவிர, பட் மல்டிபிள் ஃபிலிம்ஸ் இருக்கிறதுனால ப்ரொடியூசர்ன்றது நல்லா இருக்குங்க, அதே இப்போ பண்ணலான்ட்டு இருக்கேங்க. ஓகே. இல்லை சார் நீங்கள் நடிக்கலாமே சார், அந்த ஒரு லுக்காக இருக்கட்டும், நீங்கள் செம்மையாக இருக்கு. ஹம்பிளாக சொல்கிறார். லெகசி ஒரு சீரிஸ் வருது, அதில் நடிச்சிருக்காரு. அடுத்தது அது நம்ம சீரிஸ் தானடா, நம்ம நெட்ஃப்ளிக்ஸ்க்கு பண்ணது, அதனால அது. ஆமாம். ஓகே. அது இப்போ ஃப்ரெண்டு தான் ப்ரொடியூசர் கல்யாண், அவர் தான் சீரியஸ் சைட் பார்த்துக்கிறாரு. அவர் கேட்டு நான் எப்படி நோ சொல்ல முடியும், அதனால நான் சொல்லிட்டேன். மகேந்திரன் ப்ரோ 29 இதில் உங்களோட பார்ட் என்ன? அதுதான் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் இருந்தால் அதை கெடுக்கிறதுக்கான அது ஒருத்தர் இருப்பாங்க. யாரோ ஒருத்தங்க இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் தான் அதை கெடுக்கிறவன். இல்லை புரியல. எப்போ பார்த்தாலும் அந்த ஹீரோ இரிட்டேட் பண்ணுறது. அவன் ஸ்கூல் லைஃப் காலேஜ் லைஃப்லேருந்து கரண்ட்டாக இந்த ஊர் யாருமே வேண்டாம், இந்த மனுஷனே வேண்டாம், இவனுங்க எவனுமே வேணான்னு ஒருத்தன் ஊரை விட்டு ஓடிடுவான்ல, அப்பயும் ஒருத்தன் வருவான்ல, அந்த கேரக்டர் நீங்கள் ஒரு மாதிரி அடிக்கிற நெகட்டிவ் மாதிரி இருக்காது, வார்த்தையால் அடிப்போம்ல. ஆனா அடிக்கணும்ன்ற மாதிரி இருக்கும், அடிக்கணும் மாதிரி தான் தோணும். ஆமா, ஒரு மாதிரி இரிட்டேட் பண்ற மாதிரி ஆடியன்ஸுக்கு என்ன தோணும்னா நான் அடிக்கணும்டா அப்படின்னு தோணும் என்ன பார்க்கும்போது. ஃபுல் சப்போர்ட்லாம் விதுக்கு தான், ஏன்னா சீனே அப்படிதான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அடிப்பா அவனுக்கு கொஞ்சம் அடிப்பா, அவனை முடியலப்பா அப்படின்ற மாதிரி. ஓகே. மகேந்திர ப்ரோ, எனக்கு உங்களை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு கேட்குறது என்ன தோணுனா, இப்போ வந்து எப்படி சினிமாவில் எப்படி சூப்பர் ஸ்டார் உலகநாயகன் இந்த மாதிரிலாம் இருக்காங்கல்ல, ஒரு மாதிரி இன்டர்வியூஸில் வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் உலகநாயகன் டைட்டில்லாம் கொடுக்கணும்னா மணிகண்டன் ப்ரோக்கு ஒரு டைட்டில் கொடுத்துடலாம், உங்களுக்கு ஒரு டைட்டில் கொடுத்துடலாம். இன்டர்வியூக்கு வரும்போதே ஒரு மாதிரி நம்ம
ஃபுல் ப்ரிப்பேர்டாக நான் வந்து இதெல்லாம் பேச போகிறேன்டா இன்னைக்கு இன்டர்வியூல அப்படின்னு வருவீங்களா இல்லை எப்படி? சார் இது கிளாஸஸ் ஏதாவது கொடுப்பீங்களா? ஐயோ இல்லைம்மா, என்னன்னா இதுதாங்க பிரச்சனை. என்னன்னா வாழ்க்கைன்றது சோஷியல் மீடியா, யூடியூப் இல்லாத டைமில் சன் டிவியில் இன்டர்வியூ கொடுத்து அங்கே நம்ம நிறைய பேசி அங்கே 4 திட்டு வாங்கி, ஓகே அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அது இந்த பேப்பரில் கொடுத்து டிவியில் கொடுத்து அப்படி வந்ததுனால எனக்கு தெரியும் உங்களுக்கு என்ன பதில் தேவைப்படும், என்ன சொன்னால் நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்கன்னு. எனக்கு உண்மையில இந்த விஷயம் தெரியாதுங்க. ஏன்னா பெருசாக சோஷியல் மீடியாலாம் பார்க்க இல்ல மாட்டேன். அதிகமா ஒரு இன்டர்வியூ வந்து யாராவது ஒரு சில இன்டர்வியூஸ்லாம் பார்த்தோம்னா நம்ம டப்புன்னு பாஸ் பண்ணி உட்காந்து பார்ப்போம்ல. ஓகே, மணியன் அவர் ஒருத்தர், இவர் ஒருத்தர். எனக்கு இவர் இன்டர்வியூலாம் பார்த்தா உட்காந்து பார்த்துருவேன். ஏதாவது ஒரு மோட்டிவேஷன் கொடுத்துருவாரு, நம்மளை எப்படியாவது நீ வாழ்க்கையில ஜெயிச்சே ஆகணும்டா அப்படின்ற மாதிரியான ஒரு இதை கொடுத்துருவாரு. அதுக்காக தான் எங்களுக்கெல்லாம் மோட்டிவேஷன் கொடுத்துரு வராரு. வாங்க 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 அண்ணா, நீங்க போயிட்டு இருக்கு சார் ரோலிங் போயிட்டு இருக்கு. வாங்க சொல்லிட்டோம், நீங்க அவுட் எடுத்துட்டு. எங்க அண்ணன் எவ்வளவு சிம்பிள்னா, அண்ணா உங்களை பத்தி 4 வார்த்தை நறுக்கு நிப்பே பேசலான் இருக்கு. அவர் எவ்வளவு சிம்பிள்னா, நான் ஒரு நாள் வந்து போறேன் எடிட் ஷூட்டுக்கு. எங்கடா இருக்கு அப்படின்னா, அண்ணா எங்க இருக்கீங்கன்னா எடிட்ல இருக்கேன்டா வாடா அப்படின்னாரு. நான் ரொம்ப பயங்கரமா எதிர்பார்த்து ஏசி ரூம் இருக்கும், அப்படியே ரெக்லைனர் சேர் இருக்கும்னு போனா ஒருத்தன் சமைச்சிட்டு இருக்கான். இந்த பக்கம் திரும்பினா பாத்ரூம், அது கிடையாது. பக்கத்து ரூம்ல குப்புறப்படுத்து ஃபோன் நோண்டிக்கிட்டு அவர் எடிட்டர் உட்காந்து சீரியஸாக எடிட் பண்ணிட்டு வெளியே போனால் இவரோட துணி இவரே வாஷ் பண்ணி தொங்க வச்சிருக்காருங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ஹவ் சிம்பிள். ஆமாம், அது இல்லாமல் எங்கள் அண்ணன் இப்போ எப்படி வந்திருப்பான்னு நினைக்கிறீங்க, பைக்கில் வந்திருக்காரு. ஓகே, அதோட ரிஃப்ளெக்ஷன் தானங்க இந்த படமே. அதுதான் வெரி சிம்பிள் டைரக்டர். ஆக்சுவலி இதெல்லாம் எடிட் பண்ணிட்டு கூடாது. சிம்பிளாக வாழும் லெஜெண்டரி டைரக்டர் ரத்னகுமார் அப்படின்ற மாதிரி போடலாம் சார். சிம்பிளாக வாழும் சென்சிபிள் டைரக்டர் ரத்ன. ஓகே, அது கரெக்டா இருக்கும். லெஜெண்டரி ஸ்டேட்டஸ்க்கு இன்னும் டைம் இருக்கிறது. பிடிச்ச மாதிரி வாழணும்னு சொல்லுங்க, சிம்பிள் கூட இல்ல. பிடிச்ச மாதிரி வாழும் புன்னகை டைரக்டர். சார் வணக்கம் சார். ஃபர்ஸ்ட் ஒரு 5 மினிட்ஸாக என்ட்ரி போயிட்டு இருந்து கரெக்டாக நீங்கள் வந்துட்டீங்க என்ட்ரி. சார் 29 எனக்கு இப்போ கடந்த ஒரு 10 வருஷத்தில் ஒரு சில படங்கள் பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு எனக்கு தோணுன சில படங்கள் டக்குன்னு ஞாபகம் வந்து மகான் எனக்கு ஞாபகத்துக்கு வரும். மகான் படத்தோட ஒரு லைன், அந்த ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை வச்சுட்டு படம் பண்ணியிருக்காங்களே, அது ரொம்ப எனக்கு பிடிக்கும். அப்படிங்கும்போது இந்த 29 பார்த்ததுக்கப்புறம் எனக்கு அந்த ஒரு தாக்கம் வந்துச்சு. அந்த ஒரு பிரிட்ஜ் பிட்வீன் அந்த ஒரு சைல்டு, ஐ மீன் என்ன டீனேஜ் டு அந்த ஒரு மெச்சூரிட்டி போகிறது, அந்த ஒரு இதை வச்சு எடுக்கலாம் அப்படின்ற அந்த இதை எப்போ கிராக் பண்ணீங்க? இல்லை இந்த டைட்டில் ஏன்னு கேட்குறீங்களா? இந்த டைட்டில் மேபி படமும் அதை சுற்றியே தானே போக போகுது அந்த 29 அப்படின்ற அந்த ஏஜில் அப்படின்னு இல்லை. இப்போது நான் வந்து ஒரு லேட் பட்டு, என் லைஃப்பில் எல்லாமே வந்து லேட்டாக நடந்திருக்கு. இல்லை நான் லேட்டாக ரியலைஸ் பண்ணியிருக்கேன், நான் லேட்டாக முயற்சி பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி தான் இப்போது பாய் டர்ன்ஸ் மேன் அப்படின்னு இருக்குல்ல, ஒரு 29 வயசு வரைக்கும் அவன் வந்து இப்போ ஒரு க்ளீனான கேரக்டர் தான். இப்போது ரொம்ப ஃப்ளாடு இல்லை, அவனுக்கு பிரச்சனை இருக்குது, ஒரு டிஸ்டர்ப்டு சைல்ட்ஹுட் இருக்குது. நிறையா பேர் வந்து இப்போது சாதாரண ஆளுன்னு இருக்காங்களே, அவங்க தான் மெஜாரிட்டியில். காமன் மேன்றவனுக்கு தான் இவங்க காமன் மேனாக வாழ்கிறது தான் வந்து கஷ்டம். ஏன்னா நிறைய தான் தோன்றியாக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துடலாம். ஏதாவது நீங்கள் சொல்கிற அந்த லெஜெண்ட் அப்படின்னு இருக்கணும்னா கடைசியில் அந்த ஒரு அச்சீவ்மெண்ட் வந்து மற்ற எல்லா பிரச்சனையும் இது வரைக்கும் தவற விட்ட தருணம் எல்லாத்தையுமே மேட்ச் பண்ணுறோம். ஆனால் அந்த சாதாரண வாழ்க்கை வாழ்கிறவனுக்கு தான் வந்து இங்கே அங்கீகாரமே இருக்காதுல்ல. அது மாதிரி ஒரு எல்லாரும் ரிலேட் பண்ணி கூட ஒரு சாதாரண பையன்தான் அவன் வந்து அவன்கிட்ட ஸ்பெஷலாக ஒரு விஷயம் இருக்குது இல்லை அப்படின்லாம் இல்லை. பட்டு அவன் அந்த மாதிரி ஒரு பையன் ஒரு பெருசாக இது ஆகணும் இது பண்ணணும் அப்படின்னு ஒரு கிளாரிட்டி இல்லாத ஒரு பையன், அது தப்பும் கிடையாது. எல்லாருமே ஒரு ரியலைசேஷன் பாயிண்ட் வரும்ல. அவனுக்கு 29 வயசில் அது அந்த ரியலைசேஷன் வருது. ஓகே, அது காரணமாக ஒரு 21 வயசு பொண்ணு அவள் லைஃப்குள்ளே வர்றதா இருக்குது. ஸோ அதுதான் ஐடியா. ரொம்ப சிம்பிளான ஸ்ட்ரைட்டான கிளியரான ஒரு கதை தான் இது. ரொம்ப ட்ரிக்கியாக ஒரு ஆஃப் பீட்டாக இல்லை ரொம்ப புதுசாக ஒரு களம் அப்படின்லாம் கிடையாது. ரொம்ப நம்ம அன்றாட வாழ்க்கையில் பார்க்குற, நம்ம பஸ்ஸில் போகும்போது நம்ம பக்கத்து சீட்டில் உட்காந்துருக்குற, இல்லை பீச்சில் போகும்போது நம்ம ஒரு கப்பலில் பார்ப்போம்ல, அவங்களுக்கு பின்னாடி ஒரு கதை இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு கதை தான். ஓகே விது ப்ரோ, சட்டானியாக இருக்கட்டும், தென் ரெட்ரோ கேரக்டர்ஸாக இருக்கட்டும், சிரிச்சே இப்போ தான் பார்க்குறேன். போஸ்டரில் இருக்கட்டும், ஸ்க்ரீன்லேயா இருக்கட்டும், ரொமான்டிக்காக மாறி இருக்கீங்க. இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி என்ஜாய் பண்ணுறீங்க? ஏற்கனவே அப்படிதாங்க. ரியல் லைஃப்ல அப்படிதான். ரியல் லைஃப்ல அப்படிதான். மேபி ரியல் லைஃப்ல ரொம்ப அவ்வளோ சீரியஸாக இல்லை, ரொமான்டிக் சொன்னேன். ஓகே, ரெட்ரோலே நல்லா சிரிச்சிருப்பாரு. ரெட்ரோல பயங்கரமா சிரிச்சிருப்போம். அது வேற மாதிரியான ஒரு இது இல்லை, ஈவில் ரொம்ப ரிலேட்டபிள் கேரக்டர் தாங்க.
ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு சாதாரண பையனா, ஒரு சிம்பிளான சாதாரண கூட கொஞ்சம் லென்த்தாக பேசினா அவர் அடுத்த கேள்வி டக்குன்னு முடிச்சிட்டேன். அவர் நிக்க போறாரா இல்ல முடிக்கிறாரா இல்ல அடுத்து பேச போறாரான்னு எனக்கு கன்ஃபியூஷனாவே இருந்துச்சு, அதுக்காக தான் கேட்டேன். இல்லை கொஞ்சம் ஆர்டிகுலேட் பண்ணிட்டு இருக்காரு, சொல்லுவார். யோசிப்பா. மகேந்திரன் அவர் வந்து இப்போ வந்துட்டு ஒரு கிளாஸ் எடுக்கிறாரு. சரி இல்ல அவர்கிட்ட கத்துக்கோங்க. எப்படி இன்டர்வியூஸ்ல வந்துட்டு எப்படி அப்படி மோட்டிவேஷனா இருக்கட்டும், அப்படி தொடர்ந்து எவ்வளவு நேரம் பேசணுமா இருக்கட்டும், நிறைய விஷயம் அவருக்கு தெரியும். அதுக்காக தான் அவர்கிட்ட அப்படி சொன்னேன். ஃப்ரம் மேதமன் டு இப்போ 29 ரத்னகுமார் அவரை நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு பிலீவ் பண்ணிருப்பீங்களா? ஃபர்ஸ்ட் அந்த மேதமன் கதை என்ன டிஃபரன்ஸ் பாக்குறீங்க இப்போ? ஒரு டிஃப்ரென்ஸ் இல்லைங்க. ஆக்சுவலி அவரை டைரக்ட் பண்ண வச்சது தான் நான் இப்போ டிஃப்ரென்ஸாக பார்க்குறேன். ஓகே. ஏன்னா மேயாதமான் பண்ணார். ஆஃப்கோர்ஸ் மேயாதமான் வந்து நாங்களே பண்ண ஒரு மதுன்ற ஒரு ஷார்ட் ஃபிலிமோட எக்ஸ்டெண்டட் வெர்ஷன். எக்ஸ்டெண்டட் சொல்லக்கூடாது, தப்பு. அந்த படத்தை எடுத்து ஃபுல்லாக எழுதினார். ஃபர்ஸ்ட் 20 minutes இஸ் த சேம் ஃபார் த ஃபிலிம். ஸோ ஆப்வியஸ்லி கார்த்திக் சுப்ராஜ் தான் அதை விரும்பி நாங்களும் பார்த்து அவரோட இன்வால்மெண்ட்டில் இவங்க எனக்கு அது ஃபஸ்ட்டு படம் ஆஸ் ப்ரொடியூசராக. எந்த அளவுக்கு நான் ப்ரொடியூசராக இருந்திருக்கேன்னா, எனக்கு வந்து குத்துவிளக்கிய சாங் வந்து ரத்னா வந்து ஆசையாக எனக்கு வந்து போட்டு காட்டுறாரு. நான் வாட் நான்சென்ஸ் அப்படின்ட்டு. எதுக்குன்னா இருக்க ஏன் சொல்கிறேன்னா, சரி நான் இதே வார்த்தைகள் தான் ரத்னாட்ட இப்போ சொன்னேன். கம்பெனி வி ஹேவ் சர்டன் பிரின்சிபல்ஸ். நீங்கள் பொண்ணுங்களை பற்றி தவறாவோ அவதூறாடோ அதெல்லாம் நீங்கள் பேசக்கூடாது. நீங்கள் எப்படி கம்மல்ன்றீங்க, சுடிதார்ன்றீங்க, ஹை ஹீல்ஸ்ன்றீங்க, திஸ் இஸ் அன்அக்செப்டபிள்ன்ட்டு. நானும் ஃபஸ்ட் டைம் ப்ரொடியூசர், அவரும் இப்போ தான் ப்ரொடியூசர் யாரோ வந்திருக்காரு, இவனை எதுவும் பேச முடியாது, வேறு வழியும் கிடையாது. அப்படியே ஓகே நம்ம கார்த்திக் சுப்ராஜை பார்ப்போமா அப்படின்னாரு. கம் லெட்ஸ் கோ அப்படின்னு ரொம்ப பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போய் கார்த்திக் ஒன்று போட்டு லேப்டாப்பில் பார்த்தா கார்த்திக் பயங்கரமாக ரசித்து சிரிக்கிறான். சிரிச்சு ரத்னா கலக்கிட்டீங்க ரத்னா அப்படின்னா. ரத்னா அவனை பார்க்கல, என்னை பார்த்தாரு. நான் ரத்னாவை பார்க்கல, கார்த்திகை பார்த்தேன். அப்படி பார்த்தோன்னே இல்லை நாய்ஸ்ன்றார் இவர் இதை அப்படின்னா. உன்னை கார்த்திக் என்னை பார்த்தா, என்ன கார்த்திக் இதெல்லாம் தப்பு இல்லையா? யூஆர் என்ன வி ஷுட் ஹாவ் சர்டன் பிரின்சிபல்ஸ். நோ கார்த்திக், நீ வந்து என்ன தான் யூகேலேருந்து வந்தாலும் நீ வந்து படம் எடுக்க வந்திருக்கு. அந்தந்த உலகத்தோட ரியாலிட்டி தான் படத்தில் முக்கியம். இப்போ நீங்கள் வந்து நார்த் மெட்ராஸில் ஒரு ஹாப்பியாக நம்ம ஒரு படம் பண்ணுறோம். அங்கே கானா சிங்கர்ஸோட டெம்ப்ளேட்டே வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது ரியாலிட்டி சார்ந்தது, இது தப்பு ரைட்டுலாம் கிடையாது. எந்த படம் எடுக்கிறோமோ அந்த படத்தோட ரியாலிட்டியை சார்ந்து மட்டும் நீ யோசி, அதுக்காக ரிசர்ச் பண்ணுன்னு ஆரம்பித்தது தான் மேயாதமான். அப்போ தான் நானுமே கற்றுக்க ஆரம்பிக்கிறேன். ஏன்னா என்னோடய பிரின்சிபல்ஸ்லேருந்து வெளியே வந்து எனக்கு இருந்த எக்ஸ்போஷர்லேருந்து கண்ட்ரோல் பண்ணி ஆரம்பிக்கிறோம். அப்போ பார்த்துட்டு அடுத்தடுத்தது ஆடை எங்களுக்கு தான் கொண்டு வந்தார். அது எங்களுக்கு அந்த நேரத்தில் பண்ண முடியல. ஸோ முடிச்சுட்டு குழு குழு பண்ணுறாரு. அப்புறம் லோக்கிக்கு எழுத போயிட்டார். அப்போலேருந்து ஒவ்வொரு வருஷமும் ரத்னா எப்போ படம் பண்ண போகிறீங்க, எப்போ படம், எங்களுக்கு இல்லை, நீங்கள் எப்போ படம் பண்ண போகிறீங்க, நீங்கள் எப்போ படம் பண்ண போகிறீங்க. ஏன்னா ஒரு மிக சிறந்த எழுத்தாளர், அதே நேரத்தில் ஹூ இஸ் அ வெரி குட் டிரெக்டர், சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டி சொல்லுவார்னா நான் ரத்னாவை டாப் 5ல் கண்டிப்பாக வைப்பேன். ஸோ எனக்கு ஆசை படம் பண்ணலையே. அப்போ கொண்டு வந்த ஒரு ஸ்கிரிப்ட் தான் 29. அது ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடியே வந்துச்சு. சோல்ஃபுல்லாக அட்டாச் ஆகி நீங்கள் வேறு யாருக்கு என்ன வேணால் பண்ணுங்கள், இந்த படம் எங்களுக்கு தான் பண்ணணும்னு சொன்னது. அதுலேருந்து ஒரு 3 வருஷம் பிடிச்சி இழுத்து கடைசியாக இயக்குனராக உட்கார வச்சிட்டோம். ஓகே, இட் வாஸ் நைஸ். இப்போது ரைட்டிங் அந்த விஷயத்தை பற்றி பேசும்போது எனக்கு அவரோட விமன் கேரக்டர்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அடையம்ல பல்ல அவங்களதாக இருக்கட்டும், மேதமன் மதுவாக இருக்கட்டும், நமிதா கிருஷ்ணமூர்த்தி அவங்களோட கேரக்டர் குழுக்குழுவில் இருக்கட்டும், அப்படிங்கும்போது ரொம்ப ரொம்ப அழகாக எழுதியிருப்பார் அவங்களோட கேரக்டர்ஸ் எல்லாத்தையும். அப்படிங்கும்போது பர்ஃபெக்டாக இருக்கும். அப்படிங்கும்போது இதில் நீங்கள் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண படங்கள், உங்களோட கதாபாத்திரங்களாக இருக்கட்டும், இதில் உங்களுடைய கதாபாத்திரங்கள் எந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது தென் ஒர்க்கிங் வித் ரத்னகுமார் அப்படிங்கும்போது அவரோட அந்த கேரக்டரைசேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணுற விதமாக இருக்கட்டும், அதெல்லாம் எப்படி இருந்தது? சார் சொன்ன மாதிரி இப்போது ரியலாக ஒரு கப்பல் இருக்காங்கன்னா நம்ம ரியல் லைஃப்பில் எப்படி இருக்காங்க, நம்ம எப்படி பார்க்குறோம் எல்லாரும் அப்படி தான் இருக்கு. அந்த பொண்ணு கேரக்டர் பேர் வந்து விஜி. ஸோ விஜி நிஜமாகவே ஒரு கேர்ள் நெக்ஸ்ட் டோர், ரொம்ப சிம்பிளான. பட் அவங்க படத்தில் விதுக்கு சத்யா கேரக்டருக்கு ஒரு மைண்ட் வாய்ஸ் இருக்கும் விஜய் பற்றி. ஸோ அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணது, அந்த பொண்ணை டிஸ்கிரைப் பண்ணது, அதெல்லாம் இவ்வளோ அழகாக எழுதியிருக்காங்க. எனக்கு சொல்லும் போதே இப்படி கூட இருக்குமா, லைக் கேன் சம்மன் திங்க் லைக் தேட் அப்படின்னு, ஒரு விமனுக்காக இவ்வளோ ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இவ்வளோ நல்லா அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ தேட் ஐ திங்க் ஐ ரியலி அட்மயர். ரத்னா சார் வந்து அவ்வளோ அழகாக எழுதியிருக்காங்க. இந்த கேரக்டராக இருக்கட்டும், டைலாக்ஸாக இருக்கட்டும், எவ்ரி திங், அந்த லுக்காக இருக்கட்டும், ரொம்ப சிம்பிளாக நம்ம ரியல் லைஃப்பில் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான். ஸோ இட் இஸ் அ டிஃப்ரெண்ட் கேரக்டர் ஃபார் மீ. இதுக்கு முன்னாடி பண்ணதெல்லாம் இப்போ நான் படம் எல்லாம் பண்ணுறேன், அதில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பட் சம்வேர் ஐ ஃபெல்ட் லைக் ஒரு பர்சனல் கனெக்ட் இருக்குது. ஏன்னா நான் அந்த விஜய் கேட்கும்போது
இது இந்த கேரக்டர் நம்ம மாதிரியே இருக்காது அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. லைக் ரொம்ப சிம்பிளான, ரொம்ப ரிலேட்டபிளாக இருந்தது ரொம்ப ரிலேட்டபிளான கேரக்டர். ஓகே. ஸோ பர்சனலி portraying Vijay was like, you know, it felt personal for me. அது நான் மேயாதமான்ல சொன்னேன் இல்லைங்களா பிரின்சிபல்ஸ், அது எல்லாத்தையும் இந்த படத்தில் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டார். ரொம்ப பெருமைப்படுற மாதிரி நாங்கள் கம்பெனியில் அந்த விமனை எலிவேட் பண்ணி எங்கேயோ வச்சிட்டார் ஆக்சுவலாக. இவங்க வந்து ஃபஸ்ட் டைம் இவங்களை நான் மீட் பண்ணல. அயோத்தின்னு ஒரு படம் பண்ணாங்க, அதோட சினிமாட்டோகிராஃபர் தான் இப்போ 29 மாதேஷ் மாணிக்கம் தான். பிரீத்தியோட பெர்ஃபார்மன்ஸ் அயோத்தியில் பிடிச்சிருந்தது. பட் அதில் ஹிந்தியில் பேசியிருந்தாங்க. ஸோ ரொம்ப லாங்குவேஜ் கம்ஃபர்ட் இருக்கும். ஸோ அடித்து தூள் பண்ணிட்டாங்க. டைலாக்கே தப்பாக சொல்லியிருந்தா கூட நமக்கு ஹிந்தி தெரியாதனால அதனால நான் இல்லை பெர்ஃபார்மன்ஸாக நீங்கள் மியூட் பண்ணிட்டு பார்த்தீங்கனாலே தெரியும். அது எரிச்சிருப்பாங்க ஒரு சீனில் அவங்க அப்பாவை பேசியே. ஸோ நான் மாதேஷ்ட கேட்டேன், இது மாதிரி பிரீத்தி எப்படி ஸ்பாட்டில் ஒர்க் பண்ணுறதுக்கு அப்படின்னு கேட்டோன்னா, அவங்கெல்லாம் பிச்சிருவாங்க, நாங்கள் போகிற ஸ்பீடுக்கு அவங்க 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 வந்து அவ்வளோ கோஆப்ரேட் பண்ணாங்கன்னு சொன்னதும் நான் இவங்களுக்கு ஸ்கிரிப்டை அனுப்புனேன். இவங்க படித்தாங்க, படிச்சுட்டு ஃபோன் பண்ணி பேசினாங்க, ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. எனக்கு சில கன்சர்ன்ஸ் இருக்குது, அது மட்டும் நேரில் பேசணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி வாங்க இப்போ ஆஃபீஸ்க்கு வாங்கன்னு சொல்லியாச்சு. ஒரு 2 days கழிச்சு வந்தாங்க. நான் இவங்ககிட்ட பேசலான்னு இருந்தேன், இந்த கேரக்டர் எப்படின்னா அவங்களோட லுக் எப்படி இருக்கும்னா, அவங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எப்படி இருக்கும்னா, அவங்க ஒட்டு எப்படி வைப்பாங்க, அவங்க ஹேர் எப்படி இருக்கும் அப்படின்லாம் நான் சொல்லணும்னு நினச்சேன். நான் உட்காந்துருக்கேன், டோர் திறந்து உள்ளே வராங்க. எக்ஸாக்டாக விஜயா வந்தாங்க வரும்போதே, வாட்டி ஃபஸ்ட் டைம் ஆஃபீஸ்க்குள்ளே வரும்போதே. அப்போ இவ்வளோ புரிதல் இருக்க பொண்ணு இவங்க சொல்கிறாங்க, மேபி எனக்கே ரிலேட்டபிளான கேரக்டர், நான் கிட்டத்தட்ட அப்படி தான் அப்படின்ட்டு அதனால் நினைக்கிறேன். வரும்போதே அவங்க விஜயா தான் வந்தாங்க. ஆனால் வந்துட்டு ஐ திங்க் என்னால் பண்ண முடியுமா தெரியலன்னு சொல்கிறதுக்கு வந்தாங்க. சில கன்சர்ன்ஸ் இருந்துச்சு, இதை அட்ரஸ் பண்ணலாம் சொன்னாங்களா அப்படி? ஆமாம் சொன்னாங்க. ஓகே, சொல்லிட்டாங்க, இல்லை சார் சாரி என்னால் கஷ்டம்ட்டு அது சொன்னாங்க. அது வந்து வேலிட் ரீசன். எனக்கே வந்து லேட்டாக தான் புரிஞ்சுது. ஒரு பர்சனாலிட்டியாகவே அந்த மாதிரி ஒரு பொண்ணு தான் இவங்க நெஜத்தில்ன்னும் போது அவங்களுக்கே அது உறுத்தலாக இருக்குது. இந்த கேரக்டர் இப்படி பேசாதே, இல்லை இந்த சுச்சுவேஷனில் இப்படி ரியாக்ட் பண்ணாதேன்னு ஒரு விஷயம் அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா, மேபி நானே தானே எல்லா கேரக்டராகவும் நினச்சிக்கிட்டு எழுதுவேன். அப்போ ஒரு பொண்ணோட பெர்ஸ்பெக்டிவாக தான் நான் பார்த்தேன் அந்த பொண்ணை பற்றி அவங்க சொல்லும் போது. அவங்க வேறு எங்கேயுமே வெளியில் எதையுமே சொல்லலை, அந்த பர்டிகுலர் கேரக்டரோட பிஹேவியரை பற்றி தான் சொன்னாங்க. ஸோ நான் முதல்ல ஒருத்தருக்கு இருக்கும்ல கோவம், எப்படி எதை என்னவோ சொல்லுவாங்க, இல்லைன்னா கேன் யூ ரீரைட் திஸ் பர்டிகுலர் சீன் ஃபார் மீ அப்படின்லாம் கேட்டதும் எனக்கு இது கொஞ்சம் ஓவராக இருக்கு, இதுக்கு மேலே நான் இவங்களை பண்ணுறீங்களான்னு கேட்க மாட்டேனே விட்டேன். ஆனால் கொஞ்ச நாள் கழித்து திரும்பவும் யோசிக்கும் போது தான் எனக்கு தெரிஞ்சது ஏன் அந்த கேள்வி அவங்களுக்கு வந்திருக்கு. அப்போ அந்த கேரக்டர் நாம் டெபிக் பண்ணதுலேயே ஏதோ பிரச்சனை இருக்கலாமே அப்படின்னு யோசித்து அந்த அந்த பேரியர்லேருந்து நான் சரி அதை சேலஞ்சாக எடுத்துகிட்டு அதுலேருந்து ரீரைட் பண்ணி இப்போ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அது நான் படம் ரிலீஸ் ஆன பிறகு சொல்கிறேன் என்னன்ட்டு. ஓகே, இவங்க பேசுறது எல்லாமே அப்படியெல்லாம் இல்லை, ஒரே ஒரு சீன் தான். ஆமாம், இந்த ஒரு சீனுக்காக தான் இவ்வளோ போராட்டம் இது. ஆனால் அந்த ஒரு சீன் தான் இப்போ படத்தில் ரொம்ப மோஸ்ட் பியூட்டிஃபுல் சீனாக வந்திருக்கு ஆக்சுவலி. அதுக்கு இவங்க நோ சொன்னதுக்கு தான் நன்றி சொல்லணும். ஓகே, இப்போது இதை பற்றி பேசும்போது, சீன் பற்றி பேசும்போது, லவ் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல சார், நிறைய இடங்களில் வந்து ஒரு ஆண் வந்து அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். அப்படிங்கும்போது அதை தாண்டி ஆப்போசிட்டாக ஒரு பொண்ணு வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். அது நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா ரியல் லைஃப்பில்? ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா? ஓகே, ஒன்று வந்து நோ சொல்லி ஃபீல் பண்ணியிருக்கேன். நோ சொல்லி இல்லை, அவங்க லவ் எக்ஸ்பிரஸ் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டேன். இல்லை, அப்படி ரியல் லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை. நான் தான் சொன்னேன்ல, இந்த கதை வந்து இல்லை, நம்ம யாராவது நம்மக்கிட்ட ஒரு கதை சொன்னாலே இல்லை, ஒரு ஸ்டெப் முன்னாடி நம்ம யோசிச்சுட்டே இருப்போம். தெரியும் இப்போ என்ன அவன் செத்துரும் அதானே அப்படின்னு நம்ம மைண்டில் ஓடும். இல்லை நம்ம ஓவர்லாப்லேயே நம்ம அந்த கதையை ஃபினிஷ் பண்ண நினைப்போம் அவங்க சொல்கிறதுக்குள்ளேயே. அது மாதிரி ஒவ்வொரு படம் பார்க்கும்போது நமக்கு தோணும்ல, இது இப்படி போயிருக்கலாம்ல, இது ஏன் இப்படி முடித்தாங்க அப்படின்லாம் தோணல. அந்த மாதிரி நிறைய ஃப்ராக்மெண்ட்ஸாக மண்டையில் இருக்கும். நான் ஒரு நாள் நைட்டு மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணி நானாக அந்த மழை எனக்கு ஏதோ ஒன்று பண்ணணுன்னு தோணுச்சு. இப்போ மலையில் கொடை பிடிச்சிட்டு பஸ் ஸ்டாப்பில் 2 பேர் நிற்கிறாங்க, ஒரு பையன் பொண்ணுன்னு. அவங்களுக்கு பேர் கூட வைக்காமல் அவங்க கான்வர்சேஷன் ஆரம்பித்து ஒரு கான்வர்சேஷனை முடிச்சிட்டேன். அந்த அதுதான் ஃபஸ்ட்டு எபிசோடே படத்தில். ஐ மீன் நீ நான் மலை கூடன்ட்டு ஆரம்பிக்கும். நீங்கள் ஃபஸ்ட் லுக் பார்த்தீங்கன்னா அந்த அம்பல்லாவோட நிற்பாங்களா, அதுதான். அது எழுதி முடிச்சிட்டேன், போஸ்ட் பண்ணிட்டேன். அது எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சி. மறுநாள் பார்த்தா நிறைய கமெண்ட்ஸு, பர்சனலாக வந்து டிஎம் பண்ணது, இதெல்லாம் பார்க்கும்போது யாருன்னே தெரியாதவங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக ரிலேட் ஆகுது. சும்மா ஒரு 2-3 பேராகிராஃபே வந்து ரிலேட் ஆகுதுன்னதும் அவங்களே கேட்டாங்க, இவங்க என்ன அப்படியே முடிச்சிட்டிங்க அந்த சீனை, அடுத்து எங்கே மீட் பண்ணுவாங்க, எனக்கு திரும்பவும் கதை சொல்லுங்கன்னு. முன்னாடிலாம் அந்த தொடர்கதை புக்கில் வரும்போது வரும், அதுக்கான ரிவ்யூஸ் வரும்,
அந்த கேரக்டர் இப்படி பண்ணியிருக்கலாம்லாம் சொல்லுவாங்க, ஃபீட்பேக்கை வச்சுலாம் கதை எழுதுவாங்கள்ல. அந்த மாதிரி அப்போவே வந்து ஆளாளுக்கு அவங்கவுங்களுக்கு என்ன பிடிக்குதுன்றதை வச்சு நான் இன்னொரு எபிசோடு 2-3 எழுதினேன். அதுக்கப்புறம் இதை ஏன் இங்கே பண்ணிகிட்ருக்கீங்க, ஒரு 4 லைக்கு கமெண்ட்டுக்கும் இதுக்குள்ளே ஒரு நல்ல படம் இருக்குது, இங்கே பண்ணலைன்னா வேறு யாராவது அதை யூஸ் பண்ணிப்பாங்க, நீங்கள் அதை தூக்குங்க அப்படின்ட்டு. எப்படி மது ஷார்ட் ஃபில்மை யூடியூப்லேருந்து தூக்க சொன்னாங்க, ஏன்னா அதுக்கு ஒரு பொட்டென்ஷியல் இருக்குன்ட்டு அது மாதிரி தூக்க சொன்னாங்க. ஸோ அப்படி அந்த வெறும் எழுத்தாவே ஒரு ஃபேஸ்புக் போஸ்ட்டாகவே ரிலேட் ஆன ஒரு விஷயம்னும் போது அது படமாக வரும்போது இன்னமும் ரிலேட் ஆகும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். ஓகே, அப்படிதான் இது ஆரம்பிச்சுது இந்த படமே. இப்போ எனக்கு இப்போ என்னன்னா, இப்போ நீங்கள் சொல்லும் போது தான் யோசிக்கிறேன். இப்போ இந்த படத்தோட டைட்டில் வந்து எனக்கு ரேட்டட்னா எனக்கு 29. அப்படியா? எனக்கு 29 அப்படின்போது எனக்கு இப்போ இதை கேட்கணுமா? உங்களுக்குமானா புரியல, யாருக்கு இங்கே எங்கள் வீட்டான ஒருத்தருக்கும். ஓகே, அப்படி கேட்கல. இப்போ ஒரு சும்மா டைம் ட்ராவல் மாதிரி பண்ணா கொஞ்சம் தூரம் 29ல நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, நீங்கள் என்ன விஷயங்கள்லாம் கோத்ரூ பண்ணீங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? நான் 29ல தான் நான் மாஸ்டர். ஓகே, உங்களுக்கு 29ல மாஸ்டர். ஓகே, லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட். எல்லாருக்குமே அந்த 29 ஏதோ ஒரு இடத்துல பிரிட்ஜா இருக்கு. ஆக்சுவலி எனக்கு அது தெரியல. இவர் ஒரு நாள் உட்காந்து கால்குலேட் இவர் பண்ணிட்டு இருந்தார், நீ 29ல என்ன பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு கட் பண்ணா அது வந்து மாஸ்டர்ல நிற்குது. மாஸ்டர் அங்கே தான் லைஃப் சேஞ்ச் ஆகுது டோட்டல். ஓகே, உங்களுக்கு 29ல தான் யூகேலேருந்து வந்து நாங்கள் ஸ்டோன் பெஞ்ச் ஆரம்பிக்கிறோம். ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிச்சதே 29. ஸ்டோன் பெஞ்ச்ன்ற கம்பெனி எஸ்டாப்ளிஷ் பண்ணி நாங்கள் 29. I was 29 when we signed things. ஓகே, அதுவுமே அதான் இந்த படத்தினால தான் அதை ரீவிசிட் பண்ணி பார்த்தோம்னா நீங்கள் சொல்கிற மாதிரி நாங்கள் பண்ணோம். எல்லாருக்குமே அந்த ஏஜில் ஏதோ ஒரு மைல் ஸ்டோன் ஒரு மாதிரி அட்ராக்டிவாக இது வரைக்கும் பேசின வரைக்கும் வந்திருக்கு. நான் ரீவிசிட் பண்ணும்போது கம்பெனி அப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோன்றது வந்து வா நைஸ் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஓகே, உங்களுக்கு இது 29 ஆகலை இன்னும். 30-31 ஆயிடுச்சு, 29ல என்ன பண்ணிட்டு இருப்பேன்? 29ல வந்து அதான் நடிக்க ஜாலியா இருக்கு. இது வரல, ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லிடுறேன். ஜாலியா தான் இவரு அந்த டைட்டில் டீசர்ல சொல்லுவார்ல, நீங்க யாரு அப்படின்னு, நான் என்ன சொல்ல போறாரு இந்த ஹீரோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கேன் தெரியல அப்படிம்பாரு. அதே மாதிரி தான் இப்ப இந்த இன்டர்வியூலயும் பிஹேவ் பண்றாரு. அதனால தான் டக்குன்னு செலக்ட் ஆயிட்டேன். 29ல ஃபர்ஸ்ட் டைம் நடிக்க வரல, இல்லை எதுக்கு இது திருப்பி ஊருக்கு போயிடுன்ட்டு சொன்ன ஒரு டைம். அப்போ ஐ ஹேட் டு ரீஇன்வென்ட் மை செல்ஃப் ஆக்டரா, கொஞ்சம் கற்றுக்க வேண்டியது இருந்துச்சு. யார் சொன்னா? நீங்களும் அவர் பேச்சு கூட அவரு எதுவுமே சமாளிக்கல அப்படின்ட்டாரு. இல்ல நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, அப்படியே அமுச்சு விட்டு வளர்த்து திறமை வந்ததுனால தான் நீங்க இப்படி உட்காந்துருக்கேன். அன்னைக்கே உனக்கு இருக்குன்னு சொல்லியிருந்தோம்னு வச்சுக்கோங்க, 30 முடிஞ்சிருக்கும் 30ல. ஸோ அந்த லெவலுக்கு அதுக்காக தான் நாங்களே அதுக்கு பதில் சொல்லிக்கிறோம். பட் ஆனால் அது நல்ல விஷயம் தானே, அங்கேருந்து வேற மாதிரி ஒரு சீரியஸ்னஸோட இது பார்க்க ஆரம்பிச்சேன். ஸோ சீரியஸ்லி இப்போ உங்களுக்கு ஒரு 50th மூவி இல்ல 29 ஆவல இல்ல உங்களுக்கு? அது சொல்றேன்னு சந்தோஷப்படுறேன். அது உங்களுக்கு எப்படி தெரியும்? ஓகே, இல்ல அதான் போட்டிருக்கு. ஓகே, ஒரு 50வது படம் நடிச்சிட்டு இருப்பீங்க இன்னும் 3 வருஷத்துல. என்ன 3 years 29ல வந்து 50வது படம் நடிச்சிட்டு இருப்பீங்க. இல்ல இதுக்கெல்லாம் நீங்க வந்து பாராட்டணும். ஓகே தேங்க்யூ அப்படின்னு ஏதாவது சொல்லுவீங்கன்னு நினைச்சேன். அதான் நீங்க எதிர்பார்த்தது சொல்ல மாட்டீங்க. சொல்ல மாட்டீங்க. ஓகே, நீங்க that's sweet of you, but I really. ஓகே, நீங்க? நான் வந்து மேதமன் ஸ்டோன் பெஞ்ச் உருவாகும் போது தான் மேதமன் உருவாச்சு. அந்த அரௌண்ட் தட் டைம் தான் வந்து படம் ஆரம்பிச்சது. ஓகே, அதை வச்சு என் ஏஜை கால்குலேட் பண்ணுறதுக்காகவே கேட்ட மாதிரி. இல்லை இப்போ சில விஷயங்கள் பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கும். அதாவது படங்களை தாண்டி அதுக்கு நீங்க அந்த ஒரு ப்ரொமோஷன் அந்த டைட்டில் ரிவீல் நீங்க அந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், இப்போ ஒரு சீன் எடுத்து நீங்க போட்டிருக்கீங்களா வேர்ல்ட் ஆஃப் 29 இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணும்போது பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். பட் அது எங்க உருவாச்சு, அந்த நீங்க யாரு அப்படின்னு சொல்லி கேட்கறது அது ஒரு இதா இருக்குல்ல, ஒரு கியூவா இருக்குல்ல, நம்ம எடுத்த உடனே அதை பார்க்கறதுக்கு. அப்படிங்கும்போது இதெல்லாம் நீங்க எப்படி கிராக் பண்றீங்க? உங்களுக்கு அது எப்படி, என்ன மாதிரியான சூழ்நிலையில உங்களுக்குலாம் இதெல்லாம் வந்து கிராக் ஆகும் உங்க மைண்ட்ல? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா கிராக் ஆகும். யாருப்பா நீ அப்படின்றாரு. இல்ல ஒரு சிலருக்குலாம் நான் நைட் மொட்டை மேல தூங்கும் போது தான் இருக்கும். ஒரு சிலர் வந்து நான் என் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா இது பண்ணிட்டு இருக்கும் போது தோணும் அப்படிம்பாங்கல்ல. அது மாதிரி உங்களுக்கு இந்த ஐடியாஸ், ஐ மீன் இந்த மாதிரி ப்ரொமோஷனல் ஐடியாஸே உங்களுக்கு எப்பெல்லாம் தோணும்னு கேட்கல. நான் இது நீங்க கேட்டனால எனக்கே ஒரு பேரலல் தோணுது. எல்லாருக்குமே ரைட்டர்ஸ் பிளாக்னு ஒன்று இருக்கும். இல்லை எங்கன்னா ஸ்டக் ஆகிட்டா கிளம்பி போய் எங்கன்னா ரூம் போட்டு வச்சுக்கிறது, இல்லை தங்கிறது, அப்படி இருக்கும்ல. எனக்கு வந்து செகண்ட் ஹோம்னா வந்து பஸ்ஸு. நான் அவ்வளோ ட்ராவல் பண்ணியிருக்கேன் பஸ்ஸில். ஏன்னா நான் ரெடில்ஸ் வீடு தாம்பரத்தில் மெட்ராஸ் கிருஷ்ணன் காலேஜ் படித்தேன். நான் படிக்கும்போது தான் ஊரில் இருக்க எல்லா ஃப்ளைஓவரும் கட்டினாங்க. ஸோ எல்லா கட்டும் போது எப்படி இருக்கும் பாருங்கள் ரோடு, சும்மா அகலப்படுத்தினாலே என்னென்ன ஆகுது. ஸோ போய்கிட்டே இருப்பேன் வண்டியில். ஸோ என்ன சொல்ல வரேன்னா,
மோஸ்ட் ஆஃப் த யோசனைலாம் வந்து மொபைலாக இருக்கும்போது நடந்திருக்கு, மூமெண்ட்டில் நடந்திருக்கு எனக்கு. ஸோ எனக்கு எங்கேயாவது ஸ்டக் ஆனேன் அப்படின்னா எங்கன்னா வண்டி எடுத்துகிட்டு போகிறது இல்லைன்னா எதுலையாவது ட்ராவல் பண்ணுறது தான். ஒரு இடத்துக்கு போகணுன்னு இல்லை, போகிற வழியில் தான் அந்த யோசனையே வரும். அது மாதிரி தான் இந்த படத்துக்கு 29ன்ற டைட்டில் மட்டும் மாற்றிருங்கன்னு லோகேஷ் சொன்னது. நானும் லோகேஷ் 2 பேருமே சொன்னாங்க. ஏன்னா நம்பர் வந்து கொஞ்சம் புரிய வைக்க கஷ்டம், அண்ட் நிறையா நம்பர்ஸில் படங்கள் இருக்குன்னும் போது அது வேணாமே, வேறு ஏதாவது யோசிங்க நீங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அப்போது இவங்களுக்கு இப்போ இவங்க அப்ரூவ் பண்ணி தான் நம்ம மாசஸ்க்கே போய் நம்ம ஒரு விஷயத்த கன்வே பண்ண போகிறோம். இவங்களுக்கே புரிய வைக்க முடியாமல் நம்ம அவங்ககிட்ட போய் எப்படி நிற்க முடியும்? ஸோ ப்ரொடியூசர்ஸ்க்கு புரியணும்னு சொல்லிட்டு நான் ஃபேமிலியாக ஒரு இடம் போகும்போது பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது அதே மாதிரி தான் ட்ராவலில் தோணுன விஷயந்தான். நான் யாருன்ற கேள்வி வந்து ஒவ்வொருத்தட்டையும் கேட்போம், ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்லுவாங்கள்ல. சொல்லும் போது ஒருத்தன் ரொம்ப கிளாரிட்டி சுத்தமாக ஐடியாவே இல்லாத ஒருத்தன் பிளாங்க்கு ஸ்டக் ஆகிருக்கான் மிட் லைஃப் க்ரைசிஸில். என்ன பண்ண போகிறோம், இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கோன்னா ஒன்றும் இல்லை, என்ன பண்ண போகிறோன்னா அதுக்கும் ஒரு பிளான் இல்லை அப்படின்றவங்ககிட்ட போய் நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்டால் ஆளை விடுங்க எனக்கு தெரியலன்ற அளவுக்கு குழப்பத்தில் இருக்கான்ற மாதிரி விஷயத்த சொல்லி என் ஏடிஸ் கிட்ட சொல்லிட்டேன், இதை ஒரு வீடியோவாக ஷூட் பண்ணுங்கன்ட்டு. அவங்க மொபைல் ஃபோன்லேயே போய் ஒரு ரவுண்டு ஷூட் பண்ணி எடிட் பண்ணி நான் வரும்போது அவங்க காட்டிட்டாங்க ஆஸ் இட் இஸ். அதை அப்படியே ப்ரொடியூசர்கிட்ட காமிச்சோம். பார்த்ததும் இது என்னங்க இவ்வளோ நல்லா சூப்பராக இருக்குது, இதை அப்படியே நம்ம ரிலீஸே பண்ணலான்னு சொல்லிட்டு சும்மா அப்படி யூடியூப்பில் போடாமல் அதுக்கு ஒரு ஈவெண்ட்டே பண்ணி அதை எல்லாருக்கும் ஷோகேஸ் பண்ணி அதை அப்படியே ஆஸ் இட் இஸ் இதில் எடுத்தது தான், ஃபோனில் எடுத்தது தான் இப்போது யூடியூப்லேயே இருக்குது. ஸோ ரொம்ப பெரிய யோசனைலாம் அதுக்குள்ளே போகல, ஒரு ட்ராவலில் யோசித்தது தான், அதுலேருந்து ஆரம்பித்தது தான். இந்த படத்தில் மகேந்திரன் அவர் வந்துட்டு ஒரு கேரக்டர் அவர் சொன்னார், நீங்கள் என்ன கேரக்டர் பண்ணிக்கிங்கன்னு கேட்டதுக்கு சொல்லிட்டு இருந்தார். அந்த கேரக்டர் மகேந்திரன் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த டைமில் உங்களுக்கு அது தோணுச்சு? உங்களுக்கு எனக்கு மகேந்திரனை பார்க்கும்போது தோணுச்சு, பார்க்கும்போது இல்லை அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நீங்கள் என்ன கலாய்க்கிறீங்க, உங்களுக்கு புரியுது? அவர் என்ன பதில் சொல்லியிருந்தாரு? ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும். நான் எவ்வளோ வெயிட் பண்ணேன், உங்களுக்கு பார்த்துட்டே இருந்தேன். நீங்கள் என்ன சொல்லியிருந்தீங்க? நீங்கள் அதுக்கு இல்லை அது மாதிரி மகேந்திரன் கிடையாது, அவர் ஏன் அப்படி பண்ண வைக்க பார்க்குறாரு? ரைட்டர் தான் அப்படி இல்லை, மகேந்திரன் கிட்ட ஒரு பயங்கரமான ஒரு எனர்ஜி இருக்குது. நீங்கள் மகேந்திரன் பக்கத்தில் இருக்கும்போது நீங்கள் சோகமாகவே இருக்க முடியாது, சும்மாவே இருக்க முடியாது. மகேந்திரன் உள்ள நுழையிற விதமே ஒரு கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு எனர்ஜி இருக்குது, நீங்கள் பேசும்போதே தெரியும். நாங்கள் மாஸ்டர் டைமில் கிரிக்கெட் விளையாடும் போதெல்லாம் போல்ட் ஆகிட்டு அவுட் ஆனா போல்டானா போல்டா நான் போல்டா அப்படின்னு லோகேஷ்லாம் டே நீ ஆடுறா நீ போல்டு இல்லை அப்படின்றான். அந்த ஒரு ஹைப்பர் இருக்கும்ல, அது வந்து எனக்கு இந்த கேரக்டருக்கே உட்காருன்னு தோணுச்சு. துடுக்கா பேசுறது, இந்த காலரை தூக்கி விட்டு இப்படி ஸ்வாகாக இருக்குது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து மகேந்திரனுக்கு நேச்சுரலாக வரும்னு எனக்கு தோணுச்சு. அதுதான் நான் வந்து மகேந்திரனை பார்க்கும் போதே மகேந்திரன் கரெக்டாக இருக்குமேன்னு தோணுச்சு. நான் அந்த எதுவுமே கேட்காம நீங்கள் சொல்லுங்கள் நான் வரேன், என்ன சொல்கிறீங்களோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு தான் நடிச்சாப்பு. ஓகே, சீரியஸ்லி நைஸ். அப்போது படம் இப்போ May 8th ரிலீஸ் ஆக போகுது. இது ஏதாவது பிளான் பண்ணிங்களா? 29 சரி ஏதாவது 29 டேட்டில் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற ஐடியா ஏதாவது? போதுமான அளவுக்கு நம்பர் குழப்பங்கள் வந்துருச்சு. ஓகே, அதனால இப்போவே வந்து 29ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது, படம் பேர் 8ன்னு நினைக்கக்கூடாதுன்ற அதனால தான் அது ஒரு லேபிள் மாதிரி போட்டிருக்கோம் ரிலீஸ் டேட்டை. 29 ஒரு ஸ்டாம்ப் மாதிரி பிரிக்கிறதுக்காக தான் அதே போட்டிருக்கோம். ஸோ வேறு டேட்டில் அது பர்டிகுலராக இந்த டேட்டில் வரணும்லாம் கூட யோசிக்கல. அது நாங்கள் ரெடி ஆகும்போது கரெக்டாக அந்த டேட்டு அமைஞ்சுது. அண்ட் சம்மர்ன்றனால எனி டே இஸ் குட் டே அப்படின்ட்டு ரிலீஸ் பண்ணுறோம் தான். ஓகே, ஃபைனலி ஒரு 2 செக்மெண்ட் மட்டும் உங்களுக்கும் ஹீரோயினுக்கும், ஓகேவா? ஓகே, செக்மெண்ட் என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஹீரோயின் அவங்கள்ட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். என்னன்னா இல்லை இது எனக்கு செகண்ட் ஹேண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். செகண்ட் அவங்க ஓகே, உங்கள்கிட்ட இருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரொமான்டிக் ஹீரோஸ், தமிழில் இருக்க ரொமான்டிக் ஹீரோஸ் திஸ் ஆர் தட் அப்படி விளையாடலாம், ஓகேவா? சூஸ் பண்ணிட்டே இருக்கணும், ஓகேவா? ஆமாமா, அவங்க அதனால தான் ரொமான்டிக் ஹீரோஸ்னோடனே அதை நான் ஹீரோயின்ட்ட தானே கேட்க முடியும், வேற யார்கிட்ட கேட்கறது அப்படிங்கிறதுக்காக தான் இது பண்ணேன், ஓகேவா? அதர்வா ஆர் ஆர்யா? 2 பேரும் தெரியல. தெரியல, ஏன்னா அலைப்பாய்தை பாத்திருக்கீங்களான்னு கேட்டேன். இல்ல சார் பார்த்து. அலைப்பாய்தை எத்தனை வாட்டி சொல்லுவீங்க சார்? பார்த்துட்டேன். அவருக்கு தெரியாதுல்ல, எல்லாத்தையும் சொல்லிட்டாரா? ஓகே, டக்கு டக்குன்னு சொல்லிட்டு போகணும், அதுதான் இந்த கேமோட இதுவே. ரொமான்டிக் ஹீரோஸ் அதர்வா ஆர் ஆர்யா? யாராவது ஒருத்தர் டக்குன்னு ஃபிக்ஸ் ஆகுங்க. அதர்வா. ஓகே, அதர்வா ஆர் ஜீவா? அதர்வா ஆர் சிவகார்த்திகேயன்? சிவகார்த்திகேயன் ஆர் விஜய் சேதுபதி? ரொமான்டிக் ஹீரோஸ் சொல்லுங்க. ஓகே, சிவகார்த்திகேயன் ஆர் எஸ்டிஆர்? சிவகார்த்திகேயன் ஆர் தனுஷ்?
ஐயோ வாங்க வாங்க தனுஷ் தான் உங்க ஃபேவரட் ஆக்டர். அப்படியா? இப்போ சொல்லுங்க. ஓகே தனுஷ் ஓகே, தனுஷ் ஆர் விக்ரம்? தனுஷ் தனுஷ் ஆர் மாதவன்? இந்த சைடு மாறாதீங்க. தனுஷ் தனுஷ் ஆர் அப்பாஸ்? ஏங்க இல்ல அவர் ஒரு காலத்துல அவர் இதா இருந்தார்ல. நான் எதுவுமே சொல்லுங்க. ஓகே தனுஷ் தனுஷ். ஓகே, தனுஷ் ஆர் சூர்யா? ஓ மை காட் எஜ்ஜே சுரேன் கேளுங்க. ஓகே அதான் செக்மேட். இல்ல வச்சிருக்கேன், ஏதாவது ஒன்று சொல்லிருங்க. அவங்க போவே சொல்லி தனுஷ் ஆர் சூர்யா? ஐ கான்ட் சூஸ் நோ. யூ கான் சூஸா? எதனால? ரெண்டு பேரும் பிடிக்கும். சரி ஓகே, அடுத்தது நான் போறேன். நீங்க இது தனுஷ் சூர்யா ஆர் கார்த்தி? தனுஷ் சூர்யா. தனுஷ் சூர்யா. ஓகே, தனுஷ் சூர்யா ஆர் அரவிந்த் சாமி சார்? தனுஷ் சூர்யா. தனுஷ் சூர்யா ஆர் விஜய்? விஜய் சார். விஜய் சார். தளபதி. தளபதி. இப்போ ஒரே விஜய் விஜய்னு சொல்லிட்டு ஒரே குரூப் என்னங்க லிஸ்ட்ல புக் பண்ணிட்டே போறீங்க? இங்க பாருங்க. ஒரே நீங்க தான் அந்த ஆப்ஷன் கொடுத்தீங்க. ஒரே குரூப். இல்ல இல்ல, தனுஷ் சூர்யா ஆர் விஜய் சார்? என்ன சொல்றாங்க? யாராவது ஒருத்தர் சொல்லியே ஆகணும். இப்ப யாராவது ஒருத்தர் சொல்லி ஆகணும். யாராவது தனுஷ் சூர்யா ஆர் விஜய் சார்? தனுஷ் சூர்யா விஜய் சார். ஐயோ, ஒரே group. இந்த செக்மெண்ட்டே நீங்க குழப்பிட்டீங்க. பின்னாடிலாம் சூப்பரா வச்சிருந்தேன், நீங்க அதை அப்படியே குழப்பிட்டீங்க. நோ விட்டுருங்க. ப்ராப்ளம். இதுக்கு ஃபுல் ஸ்டாப் பண்ணிடலாம். இது ஃபுல் ஸ்டாப் பண்ணிடலாமா? ஓகே ஓகே, ஃபுல் ஸ்டாப் டன். ஓகே, உங்களுக்கு வேற ஒரு செக்மெண்ட் சார், டக்குனு விளையாண்டுலாம். ஏன் வேற ஒரு செக்மெண்ட் இந்த மாதிரியே வைங்க. இந்த மாதிரி தான். இந்த மாதிரி தான். பாப்போம், இந்த மாதிரி வேணா பாப்போம். சார், அப்புறம் தனியா இந்த கேமே நம்ம இன்னொரு வாட்டி விளையாடுவோம் உங்கள்கிட்டயே. நம்ம வந்துட்டு இப்போ வேற ஒன்று பண்ணுவோம், பிளைண்ட் ரேங்கிங் ஆஃப் லவ் மூவிஸ் இன் தமிழ். ஓகேவா? ஃபீட் ரத்னகுமார் சார். காதல் தேர்ட். ஓகே, சில்லுன்னு ஒரு காதல் ஃபிஃப்த். 3. ஐயோ, தேர்ட்ல 3 போட்டுக்கலாம். கரெக்ட். இந்த நம்பர் கேம் விட மாட்டீங்க. ஆனா இங்க ஷிஃப்ட் பண்ணலாம். ஓகே, நீங்க நோட் பண்ணுவீங்களா? நான் நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். 7G ரெயின்போ காலனி. 1 வருத்தப்படுவீங்க. விண்ணை தாண்டி வருவாயா? 4 96. ஓ மாட்டேன். இதே மாதிரி வேற ஒரு இடத்துல ஆடினேன், அப்பவும் அறிவில்லாம நடுவுல மாட்டிட்டேன். நீங்க அழைப்பை வேற வச்சிருப்பீங்களே, நீங்க உங்களை மாதிரி சேர்த்து விட்டுலாமா? அது கிடையாதுங்க, அவங்களே அது ரொம்ப இதா விளையாண்டாங்க. இது வேணாம். என்ன கேட்டீங்க? 96. 2 இருக்கு. சரி, 2 இருக்கு. ஓகே ஓகே, ராஜாராணி. 7. ஓகே, மௌனராகம். வேற வழி இல்லைல்ல. 8, 9, 10 தான் இருக்கா? ஆமா, 8, 9, 10 தான் இருக்கு. அதே டைரக்டரோட இன்னொரு படம் வச்சிருக்கீங்களா? அது தெரியாது. பாருங்க. அது சொல்லப்படாதுதாங்க, தெரியாதுன்னே சொல்றேன். சரி, 9th. ஓகே, பாம்பே. 10th. ஏன்னா லவ் ஸ்டோரியில நீங்க வச்சிருக்கீங்கன்றது ஓகே. அழைப்போ இது. அதான் 8th. வேற வழி இல்லாதனால. வேற வழியே இல்லாம 8th கொடுக்குறீங்க. சூப்பர், தேங்க்யூ ஸோ மச். சூப்பராக விளாண்டுறீங்க. தேங்க்யூ ஸோ மச். இந்த 29th May 8th ரிலீஸ் ஆகணும். ஐ மீன் சரி எனக்கே குழப்பிடுச்சு டக்குன்னு அந்த நம்பர். இந்த 29 May 8th ரிலீஸ் ஆகுது. மிகப்பெரிய வரவேற்பை பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு சினி உலகம் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். உங்கள் சத்யாவில் ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை. மே 1 ஒரு நாள் மட்டும். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more.